வணக்கம் நண்பர்களே. மாற்றுத்திறனாளிகள் 21 வகையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 21 வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிறரால் துன்புறுத்தல் ஏற்படுகிற போது, அடிக்கிற போது அல்லது ஊனத்தை சொல்லி பேசுகிற போது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிற ஒரே அரணாக நமக்காக குரல் கொடுத்து நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கின்ற மிக முக்கிய கடமையை காவல்துறை செஞ்சு வருகிறது. ஆனாலும் கூட பல நேரங்களில் காவல்துறை மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறதா அல்லது மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் தொடர்ச்சியாக இழந்துட்டு தான் இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கு காவல்துறை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா முழுவதும் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளுடன் மிகுந்த சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை டெல்லியில் நாம் நடத்தியதன் பலனாக 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் பல்வேறு சரத்துக்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார், பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மாற்றுத்திறனாளிகள் தாக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை மிரட்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்களை பாதுகாப்பதற்கு தனியாக ஒரு பிரிவை 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பிரிவு 92B உருவாக்கியிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தை சொல்லி பேசினாலோ அல்லது அடித்தாலோ துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கு அந்த சட்டத்திலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிற போது, தாக்கப்படுகிற போது, துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிற போது, பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகிற போது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்படுகிறது. அப்படி புகார் அளிக்கிற போது காவல்துறையினர் எத்தனை முறை கூறினாலும் சரி, தொடர்ச்சியாக பிறருடைய மனுக்களை விசாரிப்பது போல்தான் மாற்றுத்திறனாளியுடைய மனுக்களையும் விசாரிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் காலதாமதம் ஏற்படுவது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இப்படி காலதாமதம் செய்ய செய்ய மாற்றுத்திறனாளிக்கான பாதுகாப்பு என்பதும் தொடர்ச்சியாக குறைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் கூட திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டியில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட பிரச்சனை கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. அதேபோல் சத்திரப்பட்டி என்கிற ஊரிலே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு அடித்தது சம்பந்தமான பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதேபோல் பாலசமுத்திரம் என்கிற கிராமத்தில் ஒரு மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியை தாக்கியதற்காக 3 நாட்களுக்கு மேல் நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி பழனி தாலுகா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பிறகு அந்த மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியை தாக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் தாக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும், அவர்கள் புகார் அளித்தால் அந்த புகார்கள் மீது உடனடியாக விசாரணை செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வருவதை தொடர்ச்சியாக காண முடிகிறது.
எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மறியல்கள், ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை அணிதிரட்டக்கூடிய இந்த மாவட்டத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் மற்ற மாவட்டங்களின் நிலைமையை நினைத்து பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. நாம் காவல்துறைக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஒரு மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்டால் அவர் புகார் கொடுத்தார்னா நாங்கள் என்றைக்குமே எங்கள் சைடு மட்டும் நாங்கள் பார்க்குறதில்ல, காவல்துறை சைட்லேயும் நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவலர்கள் பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி சாணார்பட்டி காவல் நிலையத்தில் நான் விசாரித்த போது ஏன் 10 நாளாக நீங்கள் மனு கொடுத்தும் விசாரணை நடத்தலை அப்படிங்கிற போது, சாணார்பட்டி காவல் நிலைய எல்லைக்குள் 145 கிராமங்கள் இருப்பதாகவும் மொத்த காவல்துறையினரே வெறும் 15 பேர் மட்டுமே இருப்பதாகவும் அங்கிருந்து தகவல் வருது. ஆக இப்படியெல்லாம் பணிச்சுமை ஒரு பக்கம், ஆட்கள் பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் புகார் கொடுத்தா அந்த புகாருக்குள்ளான நபரை கைது செய்து சிறையில் அடைத்து அவரை தண்டிக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுடைய நோக்கமல்ல. எங்களுக்கு மிக முக்கியமான தேவை மனமாற்றம் தான். தண்டிச்சா மட்டும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் திருந்திடுவாரா? மாற்றுத்திறனாளியை நொண்டி குருடன்னு பேசினவன், மாற்றுத்திறனாளியை அறுவாள் எடுத்து வெட்ட வந்தவன், அடிக்க வந்தவன், அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட்டாப்புல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே மனசு மாறி ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு திருந்த போகிறாங்களா? திருந்த போகிறதில்ல. எங்களுக்கு தேவை மனமாற்றம் தான். அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முதல்ல நாங்கள் ஒரு புகார் கொடுத்தோம்னா அந்த புகாரின் மீது 24 மணி நேரத்திற்குள் காவல்துறை விசாரணைக்கு எடுக்கணும். யார் மீது புகார் கொடுத்தோமோ அந்த புகார் கொடுத்த நபரை வர சொல்லி விசாரிங்க. மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறது பூரா சரின்னு நாங்கள் ஏற்றுக்கல. மாற்றுத்திறனாளி அல்லாதவர் அவர் சொல்கிறது பூரா பொய்யுன்னு நீங்கள் ஏற்றுக்காதீங்க. 2 பக்கம் விசாரிங்க. மாற்றுத்திறனாளி தவறு செய்திருந்தால் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவரை திட்டுங்க, சத்தம் போடுங்க. இந்த மாதிரி பொய்யான புகாரை மாற்றுத்திறனாளிங்கிற பேரில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, அடுத்த முறை இந்த மாதிரி வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சத்தம் போடுங்க, தப்பில்லை. அதே சமயம் மாற்றுத்திறனாளி தவறிழைக்காமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இந்த மாற்றுத்திறனாளி மீது நீ கை வச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அடித்து ரிமாண்ட் பண்ணி தூக்கி உள்ளதுக்கு போட்டுருவேன், நான் இவன் மேலே கை வச்சா முதல்ல நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பக்கபலமாக எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் காவல்துறையிட்ட கேட்குறோம். அடிப்பதாலேயோ அல்லது அவரை சிறையில் தள்ளுவதாலேயோ அல்லது அவர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதால் மட்டும் எங்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடாது. எதிராளியையும் மனமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டு வர வேண்டும். ஒரு நல்லா இருக்கவன்ட்ட மோதுறதும், ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கவே கையில்லாதவனை காலில்லாதவனை போட்டு அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு 25 வயசு ஆள் 2 வயசு குழந்தை அடிக்கிற மாதிரி தான். அந்த குழந்தைனால திருப்பி அடிக்க முடியுமா? அதே மாதிரி எங்களால் திருப்பி அடிக்க முடியுமா? அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு காவல்துறையிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள், மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தால் உடனடியாக அதை 24 மணி நேரத்துக்குள் விசாரணைக்கு எடுங்கள். யார் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறோமோ அவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரித்து உடனடியாக அதற்கு தீர்வு காணுங்கள். கொடும் குற்றம் செய்தவர்களை அவர்களை தேடிட்டு இருக்கோம், எங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, செல் டவர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லாமல் காவல்துறை நினைத்தால் எப்பேற்பட்ட குற்றவாளியும் 24 மணி நேரத்துக்குள் கைது செய்ய முடியும். ஆனால் பல காரணங்களை சொல்லி நீங்கள் காலதாமதம் செய்கிற போது யார் எங்களை அடித்தார்களோ, யார் எங்களை துன்புறுத்தினார்களோ அந்த நபர்கள் தங்கள் மீது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடன் பணபலத்தால் இல்லது வேறு எந்த வகையிலாவது போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் அவரை காவல்துறை அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது? இங்கே மீண்டும் மாற்றுத்திறனாளிக்கு பாதுகாப்பற்ற சூழல். உன்னால் என்ன பிடுங்கிட முடியும், என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ அந்த எங்களை துன்புறுத்துகிற மிக கொடூரமாக தாக்குகிற நபர்களுக்கு மீது முன்ஜாமீன் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம ரிமாண்ட் பண்ணணும். அப்படி ரிமாண்ட் பண்ணாத போது
அவர்கள் முன்ஜாமீன் எடுப்பதற்கு நாம் செய்யக்கூடிய காலதாமதம் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த காலதாமதத்தால் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் என்பது ஏற்படுது. அதனால் தயவுசெய்து காவல்துறையினருக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பாக, பக்கபலனாக, அரணாக, ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரனாக இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் காவல்துறையாகிய நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஊட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. காவல்துறை மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கோம். இன்னமும் கூட நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா, பல காவல் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழல் என்பது இருக்குது. கைப்பிடிக்கக்கூடிய சாவிதளமோ அல்லது வீல்சேர் வசதியோ எங்குமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு காவல் நிலையத்தில் கூட வீல்சேர் வசதி கிடையாது. சாவிதளத்தை மோட்டால் மட்டும் பத்தாது, அனைத்து காவல் நிலையங்களிலும் வீல்சேர் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளெல்லாம் எடுத்து மாற்றுத்திறனாளிகளை எளிதாக அணுகத்தக்க வகையில் காவல் நிலையங்களை மாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தால்தான் மாற்றுத்திறனாளிகள் சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு, எங்களுக்கு ஒன்றுனா காவல்துறை வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, கண்டிப்பாக காவல்துறை இதை செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.